இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறோம்ல, ஒரு வண்டிக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறத அந்த ரிப்போர்ட்டை வந்து எப்படி நம்ம கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுறோன்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மேக்ஸிமில் நம்ம ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணது, கீ போட்டது எல்லாமே வந்து இந்த ஷாப் மேனேஜர் அதில் வந்து இருக்கும். அதில் வந்து வெஹிக்கிள் ஹிஸ்ட்ரியில் போயாச்சுன்னா லாஸ்ட்டாக நம்ம என்ன வண்டிக்கெல்லாம் கீ போடுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இம்மோவில் இருக்கும். டயக்னோஸில் போயிட்டிங்கன்னா நம்ம என்னென்ன வண்டி டயக்னோஸ் பண்ணியிருக்கோம் அதோட ஃபால்ட் கோடு எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காட்ட ஆரம்பிச்சிடும். சர்வீஸில் வந்து சர்வீஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நம்ம ஒர்க் ஷாப்போட இன்ஃபர்மேஷனுமே வந்து நம்ம போட்டுக்கலாம். அவங்களோட லோகோ செட் பண்ணிவிட்டு நம்ம நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துடலாம். இப்போது இதை வந்து எப்போயுமே ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஸோ வந்து நம்ம ரிப்போர்ட்டை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் டயக்னோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டயக்னோஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த வெஹிக்கிள் எல்லாமே நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கோம் சரிங்களா? இப்போ வந்து Volkswagenல பார்த்தீங்கன்னா டிடிசி கவுண்ட் வந்து 7 இருக்குது. இதை வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலான்றதை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த Volkswagen உள்ளே போயிடுறோம். அதோட லாஸ்ட் கிலோமீட்டர், என்ன கிலோமீட்டரில் சர்வீஸ் வந்திருக்கு, என்னென்ன ஃபால்ட்டு வந்து இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த மாதிரி வரும். இதை ஜஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணிவிட்டு சேவ் ரிப்போர்ட் கொடுத்துடலாம். இந்த சேவ் ரிப்போர்ட் கொடுத்தோம்னா அது வந்து ஒரு பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகும். ஜஸ்ட் அதை வந்து ஏதாவது ஒரு ஃபைல் நேம் போட்டு சேவ் பண்ணாலும் சரி, இல்லை டிஃபால்ட்டாக டேட் அண்ட் டைம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி டிஃபால்ட்டாக சேவ் பண்ணாலும் ஓகே. இதை நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம வியூ ரிப்போர்ட் கொடுத்தோம்னா அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இது எல்லாமே க்ளவுடில் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல க்ரீன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி வியூ லோக்கல் ரிப்போர்ட் க்ளவுட் ஷேரிங்னு இருக்கும். இதில் ரிப்போர்ட் க்ளவுட் ஷேரிங்கில் போயிட்டு இதை வந்து வயா இமெயிலும் நம்ம சென்ட் பண்ணலாம், எஸ்எம்எஸும் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக கஸ்டமர் அவங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட கேமராலேருந்து இது ஸ்கேன் பண்ணியாச்சுன்னா இதில் வந்து ரிப்போர்ட் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடுவீங்க. ஆப்பிளில் வந்து டேரெக்டாக வரும். அப்படி ஆண்ட்ராய்டில் வரல அப்படின்னா நம்ம வந்து கூகுள் லென்ஸ் மூலியமாகவும் நம்ம ரிப்போர்ட்டை வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள் என்னென்ன ஃபால்ட் எல்லாமே வந்து சேவ் ஆகிருக்குன்றது நம்மளுக்கு இந்த பிடிஎஃபாக வந்துடும். இல்லை நம்ம வயா மெயில் அனுப்பணுன்னாலும் சென்ட் இமெயிலில் கொடுத்துட்டு இப்போ கஸ்டமரோட மெயில் ஐடி ஜாகுவார் ஆட்டோட்ரானிக்ஸ்னுக்கே அனுப்பலாம். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்மளோட மெயில் ஐடி வந்து இதில் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. மெயில் வந்து சென்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த மெயில் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சான்றதை நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள், AUTEL க்ளவுட் அட்மின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து டைரெக்டாக நம்மளோட க்ளவுட்லேருந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம இதிலே டைரெக்டாக பார்த்துக்கலாம். இது வந்து வெளியே போயிடுச்சு. பட் இதில் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். டைரெக்டாக ஃபைலில் வந்து அதோட ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு இங்கே மாதிரி டவுன்லோட் ஆகிடும். இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். கஸ்டமர் கொடுக்குறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும்.